10 பைசா செலவு இல்லாமல் வீட்லேயே ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, அதுவும் ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல். பாப்போமா? காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் பலூன் மாதிரி பஃபியாக வீங்கியிருக்கு. ஆக்னியோட இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த ஃபேஸில் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. ஃபேஸில் க்ளோவே இல்லைங்க, ரொம்ப டல்லாக இருக்குது. நான் கலராக தான் இருக்கேன், ஆனால் டல்லாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும், ஆனால் ஃபேஸ் ரெஃப்ரெஷிங்காகவே இல்லையே. இந்த மாதிரி பிரச்சனை இருக்க எல்லாருமே இந்த ஃபேஷியலை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஐஸ் ஃபேஷியல். இதுக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே தேவையில்லை. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஐஸ் இருக்கா, அதுவே போதும். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. பண்ணி காட்டுவோம். இப்படி ஐஸ் க்யூப்பில் ஒரு டிஷ்யூவில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இருக்கு. ஒரு 1 to 2 minutes ஃபேஸு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு ஃபேஸை தொட்டு எடுத்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஏன் டிஷ்யூ வச்சு தான் போடணுமா? அப்படியே போடக்கூடாதா? கண்டிப்பாக போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் ப்ரோக் ஆகி வெளியே வரும். இது வந்து ப்ரோக்கன் கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விசிபிளாக தெரியும். அடுத்தது ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அது பண்ணாதீங்க. இது ஃபாலோ பண்ண. இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? திரும்ப எல்லாரும் கேட்பீங்க மென்னு போடலாமா அப்படின்னு. மென்னும் யூஸ் பண்ணலாம், விமெனும் யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். டெய்லியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐஸை டேரெக்டாக மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சுட்டு அதுக்கு மேலே, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூவில் வைக்காதீங்க. கிளாத் டிஷ்யூ இருக்கும்ல, அதில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். டிஷ்யூ ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஐஸும் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அதோட எஃபெக்டும் இருக்கணும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதில்ல? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கோல்டுனால அலர்ஜி இருக்கவங்க, அதாவது சைனஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆனிவர்சரி ஆஃபராக நம்ம லக்ஸஃபெக்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் இன்ஸ்டியூட்டில் புக் 1 get 1 ஹைட்ரா ஃபேஷியல் கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூர் அண்ட் இன் அண்ட் அரௌண்ட் ஏரியாவில் இருக்கவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வித் கெமிக்கல் பீலோடு கொடுக்குறோம். கஸ்டமைஸ்ட் கெமிக்கல் பீல் எங்கேயாவது கிடைக்குமா? ஸோ பார்த்துட்டு இருக்காமல் ஓடி போய் புக்கிங் பண்ணுங்கள். பை.